நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு ரஸ்ட் டிஎஸ்ஏ ப்ரோக்ராம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்காக ரஸ்ட்டோட நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் டிஎஸ்ஏ சைட் பை சைடாக அதையும் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக ரஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணணுன்னா ஃபஸ்ட் நம்ம சிஸ்டத்தில் ரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப். ஸோ பேசிக்காக ரஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ரஸ்ட் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஒரு புக்கே இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக லினக்ஸ் அண்ட் மேக்ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே சிமிலர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வி காட் அ கமாண்ட். ஸோ அந்த கமாண்டை I'll try to run in my system. ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணதும் நம்மளுக்கு வந்து அதுவே டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இட்ல இனிஷியலி ஆஸ்க் நம்மளுக்கு டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷனில் வச்சு கண்டினியூ பண்ணணுமா இல்லை வேறு கஸ்டமைஸ் எதாவது பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ இனிஷியலாக நம்ம டிஃபால்ட் அதோட ப்ரொசீட் வித் கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றோம். and it will start downloading the necessary components. ஸோ அதுவே டவுன்லோட் ஆகி அதுவே நம்மளுக்கு ஃபுல்லாக end to end இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதும் வில் செக் ரெஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சாங்கிறத ஒரு கமாண்ட் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ரெஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த கமாண்ட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம சிஸ்டத்தில் ரஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணுறதுக்கு we have this rust c version command. ஸோ பொதுவாக இந்த கமாண்ட் என்டர் பண்ணிங்கன்னா இட் வில் ஷோ த வெர்ஷன். ஸோ நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சுனாலே ரஸ்ட் வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக இப்போ நம்ம ரஸ்ட் செட்டப் நம்ம சிஸ்டத்தில் செஞ்சுட்டோம். இப்போ லினக்ஸ் மேக்ஓஎஸ் தவிர நீங்கள் விண்டோஸ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் உங்கள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து இதில் கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் லினக்ஸ் அண்ட் மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கமாண்ட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் இன்ஸ்டாலேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரெஸ்ட்டில். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ரெஸ்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ பேசிக்காக எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டாலும் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான் ஒரு ஸ்டார்டிங் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அதில் எப்படி ரன் பண்ணணும் அந்த ப்ரோக்ராம் என்பதை நம்ம அது மூலமாக படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ ஹலோ வேர்ல்டு டைரக்டரி ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டு டைரக்டரி நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பொதுவாக ரெஸ்ட்டில் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் main.rs ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு main.rs ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ main.rs ஒரு மெயின் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ பேசிக்காக நீங்கள் அது கமாண்ட் லைன் மூலமாகவும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி கோட் எடிட்டரை யூஸ் பண்ணி பண்ணலாம். பேசிக்காக VS கோட் ரெஸ்ட் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் வித் VS கோட். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். ஐ எம் க்ரியேட்டிங் main.rs ஃபைல். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட்டில் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறது இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்தலாம். ஸோ ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் கீவேர்ட், நம்ம மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கு உள்ள கர்லி ப்ராக்கெட்டில் நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். ஸ்டார்ட் எக்ஸிக்யூஷன் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்கே சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்குறோம், ஹலோ வேர்ல்டு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பேசிக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா we have this rust c command and file name. ஸோ இது பண்ணதும் இந்த கமாண்ட் ரன் பண்ணதும் இட் வில் கம்பைல் தட் main.rs ஃபைல். அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் ஃபைலை ரன் பண்ணோன்னா வில் கெட் த அவுட்புட். ஸோ நம்ம இங்கே அவுட்புட்டை பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம rust c main.rs ஃபைலில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம். Then we got this main file. ஸோ அதை ரன் பண்ணும்போது we got this hello world output. ஸோ it is very simple. ஸோ பேசிக்காக
இந்த ப்ரோக்ராமில் நம்ம எப்படி ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ரஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஸோ வென் யூ கோயிங் டு லைக் ஸோ ரஸ்ட் டெவலப்மெண்ட்டை வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண கோட் பேஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்காக அதுக்கு வந்து ரஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் மேனேஜரை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் வெறும் ஒரு ரஸ்ட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது எல்லா ஃபைல்ஸும் உட்காந்து லைக் டிபெண்டன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய ப்ராஜெக்ட்னால் நம்மளுக்கு எந்த வித டிபெண்டன்சியும் இல்லாமல் நம்ம எந்த ப்ரோக்ராமும் ரன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க ப்ரோக்ராம் அப்படின்னா we need some dependencies நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அந்த நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி டிபெண்டன்சிலாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக ரஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜ் மேனேஜர் நேம் என்னென்னா கார்கோ. ஸோ ஒரு ரஸ்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணணுன்னா யூ கேன் ஈஸிலி கிரியேட் அ ரஸ்ட் ப்ராஜெக்ட் பை திஸ் கமெண்ட் கார்கோ நியூ ஹலோ கார்கோ நம்ம அப்படின்ட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரஸ்ட் பைனரி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேக்கேஜ் மேனேஜர் மூலமாக நம்மளுக்கு ஒரு ரஸ்ட் ப்ராஜெக்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேட் நம்மளுக்கு எல்லா டிபெண்டன்சி எல்லாமே இதில் cargo.toml ஃபைலில் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சோர்ஸ் கோடை SRC ஃபோல்டரில் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே நம்ம இப்போ VS கோடில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம க்ரியேட் பண்ணது ஹலோ கார்கோ. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது வி கேன் சி ஒன் ஃபைல் cargo.toml. ஸோ இந்த cargo.toml தான் நம்மளுக்கு வந்து டிபெண்டன்சி மேனேஜிங்க்கு அண்ட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் ரஸ்ட் வேஸ்ட் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே இந்த டிபெண்டன்சி ஃபைலில் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட்டாக ஒரு சோர்ஸ் ஃபைல் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ main.rs நம்ம கார்கோ நியூ ஒரு ப்ராஜெக்ட் நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே இந்த ஃபங்க்ஷன் மெயின் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இட் இஸ் வே ஈஸி. லைக் நம்ம போன ஸ்டெப்பில் என்ன பண்ணோம், ரஸ்ட் சி அந்த ஃபைல் நேம் கொடுத்து கம்பைல் பண்ணி தென் வி ரேன் தட் ஃபைல் நேம் ஃபார் கெட்டிங் த அவுட்புட். ஆனால் ஒரு ரஸ்ட் கார்கோ ப்ரோக்ராம் ரன் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் யூ நீட் டு கார்கோ ரன் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிரும் ஸோ கார்கோ ரன் பார்த்தோம். ஸோ இதுவே நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டை பில்டிங்னா என்னென்னா எல்லா உங்கள் என்டையர் சோர்ஸ் ஃபோல்டரையும் கம்பைன் பண்ணி டிபெண்டன்சிலாம் பில்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பைனரி ஃபைலாக கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன கமெண்ட்னா பில்ட் பண்ணுறதுக்கு கார்கோ பில்ட் ரிலீஸ். ஸோ இது பில்ட் ஆனப்புறம் we can easily run that binary file. ஸோ அந்த பைனரி ஃபைல் நேம் வந்து ஹலோ கார்கோ. ஸோ நம்ம அதை ரன் பண்ணும்போது we got the output hello world. நம்ம அந்த ப்ரோக்ராம் தான் இங்கே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கார்கோ ப்ராஜெக்டில். ஸோ இட் இஸ் சம் சிம்பிள் வே ஃபார் க்ரியேட்டிங் அ ரஸ்ட் கார்கோ ப்ராஜெக்ட். ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் ரஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். ஒரு ரஸ்ட் ப்ராஜெக்ட் நம்மளே மேனுவலாக ஒரு மெயின் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கார்கோங்கிற டிபெண்டன்சி மேனேஜர் நம்ம ரஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அது மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி we executed that file. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ரஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். We'll meet you on next video guys. Thank you.